Taste the Daily. அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து 13வது நாளாக முற்றுகை போராட்டத்திலும் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்திலும் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள் இருப்பதாகவும் அவற்றை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தொடர்ந்து தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த சம வேலைக்கு சம ஊதியம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற 311வது தேர்தல் வாக்குறுதியாகவும் தற்போதைய முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து இன்று வரை இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாகத்தான் தற்போது 3வது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 25ஆம் தேதியிலிருந்து இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் முற்றுகை போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களின் வேதனையாக இருக்கிறது. ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேறுவது தொடர்பாக எவ்வித வாக்குறுதியும் அளிக்காததால் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கடந்த 13 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை என்பது விடப்பட்டிருந்தது. அதனால் இந்த ஆசிரியர்களின் போராட்டம் என்பது தொடர்ந்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளிகள் திறக்கப்பட்டும் கூட இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 3வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்காமல் சுமார் 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவருமே பணிக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். 3வது நாளாக இன்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளுக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருப்பதால் மாணவர்களின் கல்வி தரம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரையாண்டு தேர்வு முடிவடைந்து முழு ஆண்டு தேர்வு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய பாடங்கள் இடைநிலை ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் பாதித்து வருகிறது. ஆனால் இவற்றை கூட தமிழக முதலமைச்சரும் சரி, தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகமும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவது தொடர்பாக எவ்வித ஆலோசனையோ அல்லது எவ்வித நடவடிக்கையோ எடுக்காமல் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக இருப்பதாக கூறிதான் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தி வருகின்றனர்.